அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ டிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்ல பர்டிகுலர்லி பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒரே ஒரு டவுட் தான் இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதா இப்ப நமக்கு ஒரு பெரிய டவுட்டா இருந்திருக்கும். ஸோ நம்ம அந்த ஒரு கேள்விக்கு தான் எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம் போஸ்ட்போன் ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? எக்ஸாம் ஃபியூச்சர்ல வைக்கலாம், நாளைக்கே கூட நமக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணலாம், இன்னும் 1 வீக் கழிச்சு நமக்கு அனௌன்ஸ் பண்ணலாம், அக்டோபர் 12ஆம் தேதி வைக்கலாம், இல்ல அக்டோபர் லாஸ்ட்ல வைக்கலாம், இல்ல நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வைக்கலாம். எப்பனாலும் வச்சுட்டு போலாம். இப்போ எது நம்ம கையில இருக்குன்னு now. இப்போ நம்ம கையில என்ன இருக்கு அப்படிங்கிறது தான். நல்லா பாத்தீங்கன்னா, எக்ஸாமை சூஸ் பண்றது நம்ம கையில கிடையாது. எக்ஸாம் டேட் ஃபிக்ஸ் பண்றது கண்டிப்பா நம்ம கையில கிடையாது. நம்ம கையில இருக்கிறது நம்மளுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனோட புக்ஸ் மட்டும்தான். எப்படி நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம், சரிங்களா? எக்ஸாம் போஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, ஆகலனாலும் பரவாயில்ல, சரிங்களா? நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ அந்த கேள்விக்கு டவுட் டிஆர்பிட்ட விட்டுரும், நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அக்டோபர்ல வச்சாலும் சரி, நவம்பர்ல வச்சாலும் சரி, இட் இஸ் தேர் கன்சர்ன், சரிங்களா? நம்மளோட கன்சர்ன் ஒன்னே ஒண்ணுதான். எப்படியும் டிஆர்பி கேண்டிடேட்டை செலக்ட் பண்ண போறாங்க. எக்ஸாம் போஸ்ட் பண்ணாலும் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணாமலே இருக்க போறாங்க, நிச்சயமா செலக்ட் பண்ண போறாங்க. அப்போ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ல நம்ம உள்ள வரணும், நம்ம போஸ்டிங் வாங்கணும், நம்ம ஃபினிஷிங் லைனை தாண்டணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்கவுட்டோட மோட்டோ தான் எனக்கு ரொம்பவே டக்குன்னு ஞாபகம் வந்தது. பி ப்ரிப்பேர்டு. எப்பொழுதும் எதுக்கும் நம்ம தயாரா இருக்கணும். எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க? அக்டோபர் 12ஆம் தேதியே வச்சாலும் என்ன, அக்டோபர் 30ஆம் தேதி வச்சா என்ன, சரிங்களா? நவம்பர் 4ஆம் தேதி வச்சா என்ன, 5ஆம் தேதி வச்சா என்ன, எப்பனாலும் வச்சுட்டு போகணும். ஆனா நம்ம இந்த தேர்வுக்கு ப்ரிப்பேர்டா இருக்குமா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் என்ஷூர் பண்ணிக்கோங்க. இது முக்கியமான ஒண்ணு. அடுத்தது, எப்படியாச்சும் ஃபினிஷிங் லைன்குள்ள போயிடணும், எப்படியாச்சும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கிடணும். இதுதான் நம்மளுடைய டார்கெட்டா இருக்குமே தவிர, எக்ஸாம் போஸ்ட்போன் ஆனாலும் பரவாயில்ல ஆகலனாலும் பரவாயில்ல. ஒன்ஸ் அகேன் நான் சொல்றேன், இதை சூஸ் பண்றது நம்ம கையில இல்ல. நம்ம கையில அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற புத்தகம், ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க் மட்டும்தான் நம்ம கையில இருக்கு, சரிங்களா? அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒன்னே ஒண்ணுதான். ஹாவ் யுவர் மைண்ட் செட் ஓப்பன், சரிங்களா? கண்டிப்பா நமக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், சரிங்களா? வாட் வி திங்க் அபவுட் த டிஆர்பி எக்ஸாம், எப்பனாலும் வச்சுட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வச்சுக்கோங்க, சரிங்களா? இன்னொன்னு, சொன்ன டேட்லயே வச்சா நம்ம எப்படி பிஹேவ் பண்ண போறோம், ஒரு 30 days 35 days தள்ளி வச்சா எப்படி பிஹேவ் பண்ண போறோம், இந்த மைண்ட் செட் தான் நம்ம வளர்த்துக்கணும். ஸோ 12ஆம் தேதியே வச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆக்ஷன் வைக்க போறோம், மந்த் எண்ட்ல அக்டோபர் கடைசியில் வச்சாலும் என்ன மாதிரியான மைண்ட் செட் வைக்க போறோம், என்ன மாதிரியான ஆக்ஷன் வைக்க போறோம், அதாவது நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வச்சாலும் என்ன மாதிரியான ஆக்ஷனை நம்ம பண்ண போறோம். அதனால நமக்கு எண்ட் ரிசல்ட் என்ன இருக்கணும், சக்சஸ் மட்டும்தான் இருக்கும். சக்சஸ் மட்டும்தான் நமக்கு இப்போ டவுட்டா இருக்கணும், சரிங்களா? எக்ஸாம் தள்ளி போகுமா இல்லையாங்கிறது நமக்கு டவுட்டே வரக்கூடாது. சக்சஸ் மட்டும்தான் நமக்கு இப்போ ஆன்சரா இருக்கணும். அதை மட்டுமே நம்ம இப்போ யோசிக்கணும், சரிங்களா? அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல எஃபிஷியன்ட்டா நம்ம ஒர்க் பண்றதுக்கு நிறைய பிஒய்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய எவ்வளவுக்கு எவ்வளவு பிஒய்க்யூஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு சப்ஜெக்ட் நம்ம இன்னும் ப்ரிப்பேர் பண்ணணுமா, இன்னும் நமக்கு இதெல்லாம் இருக்குதா, இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம இன்னும் கவர் பண்ணாம இருக்கோமா, இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம ஸ்ட்ரென்த் ஆக்கிட்டோமா அப்படிங்கறதெல்லாம் எப்ப தெரிய வரும். the more you practice, the more you will get an insight to our preparation. அதனால அதை பண்ணுங்க, சரிங்களா? இதுதான் இந்த ஸ்மார்ட் ஒர்க்ல ரொம்ப முக்கியமானது. இந்த காலகட்டங்களில் நீங்க பண்றது எல்லாமே ஸ்மார்ட்டா தான் இருக்கும். when I'm saying smart, நோட்ஸ் எடுக்கிறதும் ஸ்மார்ட்டா வச்சுக்கோங்க, எக்ஸாம் டைம் ஸ்கெடியூல் போட்டு படிக்கிறத ஸ்மார்ட்டா வச்சுக்கோங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ற கூட ஸ்மார்ட்டா வச்சுக்கோங்க. என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 30 டேஸா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் பிளான் போட்டுக்கோங்க. 35 டேஸ் கழிச்சு வராதா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி போட்டுக்கோங்க. 45 டேஸ் கழிச்சு வந்தா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த இந்த கொடுக்கப்பட்ட டேட்ல தாண்டறதுக்கு வாய்ப்புகள் 45 நாள் கழிச்சுலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இந்த மாதிரி 30 டேஸ்ல எக்ஸாம் வந்தா என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நம்ம அப்ளை பண்ண போறோம், 35 டேஸ்ல வந்தா எப்படி, 45 டேஸ்ல வந்தா எப்படி அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கோங்க. ஆனா உங்களுடைய பிளான்ல ரொம்ப முக்கியமானது வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், லாஸ்ட் 3 டேஸ் மார்க், டார்கெட் ஒன்னே ஒன்று தான், எக்ஸாமை கிளியர் பண்ணணும். நீங்க 30 டேஸ்க்கு பிளான் போட்டாலும் சரி, 35 டேஸ்க்கு பிளான் போட்டாலும் சரி,
45 days பிளான் போட்டாலும் சரி, இந்த காம்பனன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரீடிங் அப்படின்னா இதுல 60 to 70% சிலபஸ் முடிச்சிருக்கணும். செகண்ட் ரீடிங்ல மீதி இருக்கிற 30% கவர் பண்ணுங்க. லாஸ்ட் 3 daysல நிறைய மார்க் டெஸ்ட் எடுத்து பாருங்க. 2 to 3 மார்க் டெஸ்ட் எடுத்து பாருங்க. இதெல்லாம் 30 daysக்கு ஏற்ற மாதிரி பிளானு, 35 daysக்கு ஏற்ற மாதிரி பிளானு, 40 daysக்கு ஒரு பிளானு, 45 daysக்கு ஒரு பிளான் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுக்கோங்க. ஆனா இந்த காம்பனன்ட் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. பட் எண்ட் ரிசல்ட் ஒன்னே ஒண்ணுதான், எக்ஸாம் கிளியர் பண்ணிடணும். கிளியர் பண்ணி இங்க முன்னாடி நின்று நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட இருந்து போட்டோ எடுக்கணும். இது மட்டுமே டார்கெட்டா வச்சுக்கோங்க. இது மட்டும்தான் நமக்கு டவுட்டா இருக்கணுமே தவிர, நம்ம எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிறதெல்லாம் டவுட்டே. அது அது தட் இஸ் இட் இஸ் அப் டு த டிஆர்பி. நமக்கு இதுல டவுட்டே வரக்கூடாது. இதுக்கு முன்னாடி நின்று போஸ்டிங்கை வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டர் முன்னாடி நின்று நம்ம போட்டோ எடுக்கணும். பில்டிங் முன்னாடி நின்று நம்ம அப்பாயின்மெண்ட் லெட்டரோட நிக்கணும் அப்படிங்கறதுல டவுட் வரக்கூடாது. சரிங்களா? இதுல மட்டும் டவுட் வந்துடாம, இதுதான் நமக்கு ரொம்ப வருஷம் எஃபர்ட்டோடைய எண்ட் ரிசல்ட் இங்க நிக்கணும் அப்படிங்கறத மட்டும் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நிக்கிறதுல மட்டும் நமக்கு டவுட்டே வந்துடக்கூடாது. சரிங்களா? ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் அகாடமி, ஐ விஷ் யூ குட் லக். யூ ஹேவ் ப்ரிப்பேர்ட் வெல். நவ் கோ அண்ட் டூ யுவர் பெஸ்ட். சரிங்களா? எப்பனாலும் பரிச்சு வச்சாலும் we have to rock it. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களோட ப்ரிப்பரேஷனை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். வில் கெட் அ வெரி குட் எண்ட் ரிசல்ட். தேங்க்யூ.